ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நான் பார்த்தேன். வரும்போதே பார்த்தேன். இங்க அத்தி பூத்த மாதிரி ஒரே ஒரு வெஜிடேரியன் ஸ்பாட் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் வந்து பெர்மிஷன் கேட்டேன், அவங்களுமே விட்டுட்டாங்க. இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா ஒரு 3-4 டைப் மீல்ஸ் வச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஹைப் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வைபவம் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், உயர்தர சைவ உணவகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதிபுரம், திருநெல்வேலி மெயின் ரோட், குரோம்பேட்ல லொக்கேட்டா இருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கும் ஆப்போசிட்லயே இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் மேப் லொகேஷன் கொடுத்துருந்தேன், அதை பிடிச்சி வந்துருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் சார், உங்க பேரு? எபின் ரெஸ்டாரண்ட். ஓகே, எவ்வளவு நாளா இங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றீங்க? ஒரு 3 months ஆகுது. 3 months ஒர்க் பண்றீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லுங்க. ரெஸ்டாரண்ட் நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ரெஸ்டாரண்ட் வந்து வைபவ் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். பியூர் கஸ்டமர் நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. தீபாவளி டைமில் ஓப்பன் பண்ணோம். ஓப்பனிங் தீபாவளி டைம் இப்போ கஸ்டமர் நல்லா ரீச் போயிட்டு இருக்கு. இன்னும் பெட்டராக பண்ணணும் ஆசைப்படுறோம். இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் இது எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். படிக்கும் இன்னும் நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்து ஆசைப்படுறோம். அதை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நல்லா சேல்ஸ் நல்லா போகுது, நல்லா பண்ணுவோம். இப்போ லஞ்ச் டைம்க்கு என்னெல்லாம் கிடைக்கும் சார்? லஞ்ச் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்போ சாப்பிட்ற மீல்ஸ் 4 டைப் மீல்ஸ் வச்சிருக்கோம். இப்போ வந்து நார்மல் சென்னை மீல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ் வச்சிருக்கோம். இப்போ வைபவம் ஸ்பெஷல் மீல்ஸ் வச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து குயிக் மீல்ஸ். இப்போ குயிக் மீல்ஸ் நார்மலாக வந்து மினி மீல்ஸ் கான்செப்ட் வரும். சாம்பார் ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் அது வரும். இப்போ நார்மல் சென்னை மீல்ஸ் எப்போதுமே காரக்குழம்பு, சாம்பார் ரசம், கூட்டு பொருள், ரைஸ், ஒயிட் ரைஸ். அது எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குருமா அண்ட் வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி. நான் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷல் மீல்ஸ்னால வைபவம் ஸ்பெஷல் மீல்ஸ்னாலே ஸ்டார்டிங் சூப் வந்துடும், ஸ்வீட் வந்துடும். ஸ்டார்டர்ஸ் வந்து கோபி 65, சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, அதே மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வரும். 4 டைப் மீல்ஸ். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைடில் பார்த்தாலே வந்து என்ன யோசிக்கிறதுனா ரெஸ்டாரண்ட்னா ஃபுட் வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட் அப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம கான்செப்ட் எப்படி கிடையாது. மக்களுக்கு வந்து எப்படி சாப்பிடணும், கஸ்டமர் பிடிச்சே சாப்பிட்டு போகணும். இப்போ சின்ன இப்போ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் வந்து ஃபுட்டு வந்து வேற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்க கஸ்டமர், வீட்டில் வந்து ஹோம்மேட் ஃபுட் எப்படி சாப்பிட்றாங்க அந்த மெத்தட் நம்ம பண்ணுறதுனால ஹோம்மேட் ஃபுட் மாரி கொடுக்குறோம். இப்போ நார்மலாக வீட்டில் எப்படி சமைச்சு எப்படி சாப்பிடுவாங்க, அம்மா கையில் சாப்பிட்றது பசங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி பண்ணுறோம். நம்ம கஸ்டமருக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், ஒரு ஃபுட்டு வந்து கஸ்டமர் நல்லா போய் ரீச் ஆகணும், அவங்க நல்லா பிடிச்சி சாப்பிடணும். அது எங்கள் ஓனர் கான்செப்ட். அதுதான் சாப்பிட்ற ஃபுட்டு நம்மள இன்னைக்கு குறை சொல்லக்கூடாது. கஸ்டமர் சாப்பிட்ற ஃபுட்டு நல்லபடியாக சாப்பிடணும். கஸ்டமருக்கு நல்லா சாப்பிட்டு போகணும். அப்போ எங்களுக்கு நல்ல ஒரு பேர் ரீச் ஆகும். டின்னர் டைம்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியான வெர்ஷன்ல தான் நான் நிறைய மெனு பார்த்தேன். இந்த கோதுமை தோசை, கோதுமை ரவை உப்புமா, இந்த மாதிரி இல்லாம ஃபுட் ஐட்டம்ஸ் அது வீட்லயும் நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ராகி போட்டு, சேகப்பரிசி போட்டு நிறைய போட்டுருக்கோம். ஆப்பம் ஐட்டம், அடை, அது மாதிரி நார்மலாக பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, வீக்கெண்ட்ல ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல உங்ககிட்ட வந்து ஸ்பெஷலா கிடைக்கும். ஸ்பெஷல் ஐட்டம் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ் எனி டைம் ஃபுட் ஐட்டம் நீங்க வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே 3 days கிடைக்கும் ஃபுட் ஐட்டம். தேங்க்யூ சார். வந்து ஸ்டார்டரும் அவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சூப் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே வரும். ஸ்டார்டர் இருக்கு, அவங்க வேற பிரிஞ்சி கொடுத்துருக்காங்க, வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. காய் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி, ரசம், கூட்டு, சாம்பார், வத்த குழம்பு, பாயசம், குருமா, ரைத்தா, பொடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீயா ஒயிலா தெரியல, கீ கொடுத்துருக்காங்க. மோர் மிளகாய் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மோர் கேர்டு கொடுத்துருக்காங்க பவுல்ல. இங்க இருக்குப்பா சப்பாத்தியும் ரைஸும் இந்த பிளேட்ல கொடுத்துருக்காங்க. அப்பளம் இருக்கு. ஸ்டார்டருக்கு வந்து நம்ம குர்குரே பன்னீர் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெஜிடபிள் சூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப் நல்லா திக்கா இருக்கு. இங்க பாருங்க, மேலே நிறைய பெப்பர் இருக்கு. நல்லா இருக்கும் போலியே சூப்பு. இது வந்து இன்ஸ்டன்ட் சூப் மாதிரி தெரியல, இவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த சூப்பை.
இருக்கும். செம்ம காரம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெப்பர் போட்டு எனக்கு வந்து சூப் குடிக்கிற ஒரு ஃபீலே இல்லை. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கா. இந்த கேட்லாம் ஓவராக குக் ஆகாமல் அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி சூப்பை குடிக்கணும்னு ரொம்ப தூண்டுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவங்களே வந்து கோபி 65 மாதிரி ஸ்டார்டர் வச்சுருக்காங்க. அதோட ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டர்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. போதும்னு நினைக்கிறேன் சூப்பு. மெயின் டிஷ் எல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. அப்புறம் சப்பாத்திலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சப்பாத்தி வந்து ஒரு இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தியே சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு இங்கே குருமா இருக்குது. ரெடி பண்ணியிருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு கூடல, சாஃப்டாக இருக்குது. குருமா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக தான் இருக்கும் கூட. சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும்ல, நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி குருமா இன்னொரு பைக் போயிட்டு சொல்கிறேன். நல்லாயிருக்கும். குருமாவும் திக்காக இருக்குது. ரொம்ப மசாலாலாம் போடாமல் சட்டிலாக போட்டு நல்லாயிருக்கு. நான் இந்த விஷயம்லாம் ரொம்ப பார்ப்பேன்ல, எனக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தோணுது. ரைஸ் தான் கம்மியாக சாப்பிடணும். சப்பாத்தி மட்டும் ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன். இதில் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி காயெல்லாம் வச்சுக்கணும். ரைஸ் வந்து சுட சுட இருக்குப்பா. ஆக்சுவலாக ஒரு சப்பாத்தி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அதனால ரைஸை கம்மியாக சாப்பிடலாம். பருப்பு பொடி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லிமிட்டட் தான். பட் வந்து கூட்டு பொரியல் ரைஸ் எல்லாம் அன்லிமிட்டடான்னு தெரியல. நான் கேட்குறேன். கண்டிப்பாக தருவாங்க. பத்தலைன்னா எல்லா ஹோட்டல்லையும் தருவாங்க. ஆமாம், உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. கீயோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பருப்புடி அந்த அளவுக்கு ஸ்பைசியாக இல்லை, கரெக்டாக இருக்கும். இல்லையே வாயில் போட்ட உடனே எனக்கு கீயோட ஃப்ளேவர் தான் தெரியுது. இந்த கீயெல்லாம் நல்லா சாப்பிடணும். இருந்தாலும் பயமாக இருக்குது. அடுத்து ரைஸ் சாப்பிட முடியாது. கீ நிறைய சாப்பிட்டா தெகிட்ட ஆரம்பிச்சிடும்ல. கருப்பொழினா டாப் நாச், செம்மையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காங்க. எல்லாமே எதுலேயுமே நான் ஸ்பைசினஸ் பார்க்கவே இல்லை. எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் அது. இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம் எல்லாமே போட்டுக்கணும்ல. இங்கே இருக்க சாம்பார் பீன்ஸ், கேரட், சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார். எனக்கு அதான் வந்துச்சு. கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம வந்து பொரியல் வச்சுருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருக்குது பொரியல். சாம்பார் நல்லா இருக்கு. நான் சாம்பாரை தனியாக சாப்பிட சொல்கிறேன். டீட்டெயில் ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க. ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த ஸ்பெஷலாக கொடுப்பாங்களா, அரைச்சி விட்ட சாம்பார், அந்த மாதிரி சாம்பார் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த தனியாவோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக கொடுக்குது. தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மல்லியோட ஃப்ளேவர் வரும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களோட ரைஸ் குவாலிட்டியுமே நல்லா இருக்குண்ணா. பருப்பு பொடி சாப்பிடும்போதும் நல்லா இருந்துச்சு. அப்படியே சின்ன சின்னதாக இருக்கா ரைஸ், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கு. அதே மாதிரி சாம்பாருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அவங்க சாம்பார் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். காரக்குழம்பா வத்த குழம்பா தெரியல. வத்த குழம்பு, இது வத்த குழம்பு நல்லா இருக்கு. எனக்கு திக்காவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. ரொம்ப ஸ்பைசியாலாம் தெரியல, லைட்டாக. எனக்கு வந்து எதுலேயுமே ஒரு பிஞ்சு காரம் கூட தெரியல. பட் இதில் மட்டும் லைட்டாக ஒரு பிளெயினான வத்த குழம்பு மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து ஒன்றுமே காய் போடல அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. மேபி சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. சின்ன வெங்காயம் ஏதோ ஒரு ஃப்ளேவர் வருது. லைட்டாக ஸ்வீட்னஸுமா இருக்கு. ஸ்வீட்னஸ் இதுவா அதுவா தெரியல. இல்லை ஸ்வீட்னஸ் இது வந்து சவுச்சவு கூட்டுங்க. கடலப்பருப்பு செருப்பருப்பும் போட்டு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கு. அதுக்கும் வத்த குழம்புக்கும் செம்மையா பாராது. வேற லெவலாக இருக்கு வத்த குழம்பு. பருப்பு ரசம்னு நினைக்கிறேன். ரசத்துல பச்சை மிளகாலாம் போட்டிருப்பாங்க. இந்த கல்யாண ரசம்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாலாம் போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. நல்ல ஸ்மெல்லு போகும். இதுக்கு வந்து நம்ம இதை வந்து குர்குரேட் பண்ணி 1 2 3 4 வந்து 8 பீஸ் இருக்குன்னு வச்சுப்பாங்க. நான் அதை வந்து பேக் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பன்னீர் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன்ட்டு? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ரசத்தோடய ட்ரை பண்ணுவாங்க.
முதல்ல ரசத்தை பத்தி பேசுவா இந்த பன்னீரை பத்தி பேசுவான்னு தெரியல. ரெண்டுமே அற்புதமா இருக்கு. ரசம் நான் சொன்ன மாதிரியே கல்யாண ரசம் தாங்க, அப்படியே அல்டிமேட்டா இருந்துச்சு ரசத்தோட டேஸ்ட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கர கிறிஸ்பியா பொரிச்சிருக்காங்க. பன்னீர் உள்ள நல்லா சாஃப்டா, வெளியே கிறிஸ்பி உள்ளே சாஃப்ட். சால்ட்டும் ஸ்வீட்டும் ஒன்றா சேர்ந்தா ஒரு டேஸ்ட் ஒன்று அந்த மாதிரி. நிறைய பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாஸில் டிப் பண்ணி கொஞ்சமாக இந்த ஐட்டம்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாஸோட செம்மையாக இருக்கும். செம்ம திக்காக இருக்குங்க. கேர்டு மோர் மிளகா இருக்கு. மோர் மிளகாவும் போடுவோம். நான் வந்து ரைஸ்க்கெல்லாம் மோர் மிளகா சாப்பிடணும்னு எனக்கு சொன்னாங்க. கேர்டுக்கு மட்டும் நல்லா இருக்கும் மோர் மிளகா. அப்படியே வெட்டி தயிரோட மோர் மிளகா வச்சு சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும். வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். அந்த வத்த குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு, அதுவும் கர்ட் ரைஸ் பயங்கரமா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குது. வத்த குழம்புல தயிர் சாப்பிடுறது திருப்தியா இருந்துச்சு சாப்பிட்டது. டைம்லாம் வந்து பாயசம், அவள் பாயசம், சாரி அவள் பாயசம், எல்லா உள்ள பாயசம் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. அப்படியே ரொம்ப ஸ்வீட்லாம் போடாம அளவா போட்டு அவள் பாயசமும் நல்லா இருக்கு. இங்கெல்லாம் ஏலக்காவெல்லாம் தூக்கலாக போட்டதுனால பாயசம் நல்ல ஒரு டேஸ்ட். நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மீல்ஸ் வந்து செம்ம ஒர்க்கு தான். சாப்பிட்ட ஒன்று ஃபர்ஸ்ட் சூப்ல ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சூப்பு அந்த ஸ்டார்டர் எல்லாமே வந்து அந்த சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, நல்ல ஒரு டேஸ்ட். எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மீல்ஸை. எல்லா ஏஜ் குரூப்ஸும், எல்லாரும் அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்ஸும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்பைஸியே இல்லை, எதுலேயுமே நான் பார்க்கல. ஒரு லைட்டாக வத்த குழம்பு மட்டும் ஒரே ஒரு பீன்ஸுக்கு காரம் இருந்துச்சு. மற்றபடி அந்த ஸ்டார்டர் ஆகட்டும், அவங்க கொடுத்துருந்த சப்பாத்தி குருமா, இந்த சப்பாத்தி குருமாலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள ஃபுல் சப்பாத்திலாம் நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், பாதி டேஸ்ட்டுக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அந்த ஃபுல் சப்பாத்தி குருமா பவுலே நான் காலி பண்ணிட்டேன். நான் ஒன்றுக்கு சலிச்சதுமே இல்லை, எல்லாமே டேஸ்ட் இருந்துச்சு. டேஸ்ட்டை வந்து செதுக்கியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எனக்கு அதில் ஃபைனலாக சாப்பிட்ட அவங்களோட அவல் பாயசம் ஆகட்டும், இந்த குர்குரே பன்னீர்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து இது ஸ்டார்டருக்கு தனியாக சாப்பிடணும், இல்லை ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். ஓவராலாக இந்த வைபவ் மீல்ஸ் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து செம்ம ஒர்த்து. இதோட ப்ரைஸ் வந்து 250 + டேக்ஸ் கொடுக்குறாங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு இந்த நார்மல் சென்னை மீல்ஸ் வந்து 110 கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து லிமிட்டட் ரைஸ் தான் கொடுப்பாங்க. பேசிக்காக வந்து சாம்பார், காரக்குழம்பு, அப்பளம், கூட்டு, பொரியல் இதுதான் வரும். அதுக்கு சப்பாத்தி இதெல்லாம் வராது. எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு சப்பாத்தி, குருமா, அப்புறம் வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதோட ப்ரைஸ் வந்து 160க்கு கொடுக்குறாங்க. குர்குரே ப்ரைஸ் வந்து குர்குரே பன்னீர் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.